எத்தனை பேர் நாய்க்குட்டி வாங்கி வளர்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் நம்மள பல பேர் பிரேக்கப் ஆனதுமே ட்ரூ லவ்னு ஒன்று இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற ஒரு சஜஷன் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்த்து பாருங்க. அந்த நாய்க்கிட்டேருந்து கிடைக்கிற அளவில்லா அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ளே தான் போகிறோம். இது ஒரு உண்மை சம்பவம். ஜப்பானில் தன்னை 2 வருஷம் வளர்த்த ஓனருக்காக 10 வருஷம் வெயிட் பண்ணி இறந்து போன ஒரு நாயோட கதை தான் ஹேச்சி எ டாக்ஸ் டேல். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஸ்கூலில் குழந்தைங்க எல்லாருமே மை ஹீரோன்ற டாப்பிக்கில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது டீச்சர் அடுத்ததாக ரோனி அப்படின்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிட்றாங்க. அங்கே எல்லாரும் முன்னாடியும் வந்த ரோனி ஹச்சிகோன்ற பேரை போர்டில் எழுதிட்டு அவனோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறான். ஹச்சிகோன்றது என் தாத்தா டாகோட பேர். அப்படி சொன்னதுமே அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டிக்காத ராணி கதையை ஸ்டார்ட் பண்ணுறான். ஹச்சிகோ ஒரு மிஸ்ட்ரியான டாக். ஏன்னா எங்கள் யாருக்குமே ஹச்சிகோ எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இங்கே தாங்க படத்தோட கதையே ஆரம்பிக்குது. இங்கே ஜப்பானில் ஒரு பெரிய ஒரு கையில் தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. இவர் தாங்க நம்ம படத்தோட மெயின் கேரக்டர் ஹச்சி. ஹச்சி கழுத்தில் டாலர் போட்டு ஹச்சி அழகாக பேக் பண்ணி ஒரு கூடையில் வச்சு அவரை ஹச்சி எங்கேயோ கொரியர் பண்ணுறாரு. பிறந்த கொஞ்ச நாள்லேயே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா? நம்ம பையனுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி காரு, பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டுன்னு கடைசியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர நம்ம பையன் அவனை வச்சு தள்ளிட்டு போகிற வண்டியிலேருந்து கஷ்டப்பட்டு கீழே விழுந்து அந்த பாக்ஸை உடச்சிட்டு வெளில வந்துடுறான் நம்ம பையன். ஆனால் பாக்ஸ்லேருந்து வெளில வந்த நம்ம பையனுக்கு எந்த பக்கம் போகணுன்னே தெரியல. இந்த இடமே புதுசாக இருக்கிறதுனால அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு இருக்கான். இங்கே தான் ஹீரோவும் ஹச்சியும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மியூசிக் ப்ரொஃபஸர் அண்ட் பியானோயிஸ்ட். அவர் ஹச்சியை பார்த்த உடனே குட்டி பையா இங்கே என்ன பண்ணுற, தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அழகாக தூக்கி ஹச்சியை வச்சுக்கிறாரு. அப்படியே ஹச்சியை அழகாக தூக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போகிற ஹீரோ அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட யாரோ தொலைச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் வாங்க மறுத்ததுனால ஹச்சியை அங்கே அப்படியே விட்டு போக மனசு இல்லாத ஹீரோ ஹச்சியை தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. இன்னைக்கு ரொம்ப குளிராக இருக்குது, நைட்டு வெளில இருந்தால் ரொம்ப குளிரும், நீ கவலைப்படாதடா குட்டி பையா, நான் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போனால் உனக்கு நல்லா இதமாக இருக்குன்னு சொல்லி ஹக்கி கிட்ட பேசிக்கிட்டு ஹீரோ நடந்து போகிறாரு. ஆனால் ஹீரோட ஒய்ஃப் கேட்டிக்கு நாய்னாலே சுத்தமாக பிடிக்காது. இந்த விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹக்கியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்கிருந்து வீட்டுக்கு போகிற ஹீரோ சைலண்டாக யாருக்கும் தெரியாமல் உள்ளே போய் ஹக்கியை ஒரு ரூமில் வச்சு சத்தம் போடாமல் இருறா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு அவர் ஒய்ஃப் கூட அவர் ரூமுக்கு அவர் போயிடுறாரு. ஆனால் நம்ம பையன் சும்மா இருப்பானா? அங்கே இருக்க டோரை திறந்துட்டு ஹீரோவை பார்க்க போறேன்னு ஹீரோ ரூமுக்கே ஹீரோவை தேடி வந்துடுறான். அங்கே கேட்டி இவனை பார்த்துட்டு ஒரு பெரிய கலவரமே பண்ணிடுறாங்க. ஹீரோ அவர் ஒய்ஃப் கிட்ட எப்படியோ பேசி சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு வழியாக நாளைக்கு காலையிலே நான் கொண்டு போய் இவனை விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாளிக்கிறாரு. அதுக்கு அவங்க அதை வெளில இருக்க ஷெட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாத ஹீரோ ஹக்கியை கொண்டு போய் வெளியில் இருக்க ஷெட்டில் படுக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வச்சு பாவமா குட் நைட் பார்த்து சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ போகிறதெல்லாம் ரொம்ப பாவமாக ஒரு ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருக்க ஹக்கி. விடிஞ்சதுமே கேட்டி ஹக்கியை ஃபோட்டோ எடுத்து போஸ்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோட பொண்ணுக்கு நம்ம பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, காலிலே தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அப்பா நம்ம இவனை நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறா. அதுக்கு ஹீரோ உங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கேட்டி முடியவே முடியாது, இந்தாங்க போஸ்டர், கொண்டு போய் எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு இவனை யார்கிட்டச்சும் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அழகாக நம்ம ஆளை தூக்கி ஒரு பேக்கில் உட்கார வச்சு பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோ. அங்கேருந்து அனிமல் கண்ட்ரோல் சென்டருக்கு நம்ம ஆளை தூக்கிட்டு போகிற ஹீரோ அவங்க கிட்ட இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு அவங்க நாங்கள் பேக் பண்ணிட்டோம் எல்லாத்தையும், இது பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது, நாங்கள் வேணால் இதை அடாப்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அதுக்கு 2 வீக்ஸ் ஆகும், நீங்கள் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே என் ஒய்ஃப் என்னை கொலை பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லி புறம்புறாரு ஹீரோ. ஹீரோவால் இந்த நாயை வேணான்னு தூக்கி போடவும் முடியல, வேணும்னு வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்கவும் முடியல. அதனால ஹீரோ இதை பாதுகாப்பான ஒரு இடத்துல சேர்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பார்க்கரோட ஃப்ரெண்ட் மரியா ஒரு புக்கு கடை வச்சிருக்காங்க. அந்த புக் ஷாப்புக்கு போன ஹீரோ நாய் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஆளை தூக்கி கொடுக்குறாரு. அவங்க ஆல்ரெடி ஒரு பெட் லவர், அவங்க ஏற்கனவே ஒரு பூனை வச்சிருக்காங்க. அந்த பூனை யாரா அவன் நம்ம இடத்துக்கு வர பார்க்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் மூஞ்சில படார்னு ஒரு அறை போட்டு அங்கேயும் துரத்தி விட்டுருது. அங்கேருந்து நம்ம ஆளை தூக்கிட்டு வெளில வர ஹீரோ எல்லா இடத்துலையும் போய் போஸ்டராக அடிச்சு ஓட்டிட்டு பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு இந்த நாய்க்குட்டி வேணுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறாரு. அங்கேருந்து ஸ்டேஷன் கிளம்பி போகிற ஹீரோ ஸ்டேஷனுக்கு வெளில ஹாட் டாக் வைக்கிறக்கிட்ட உங்களுக்கு இந்த நாய் வேணுமான்னு சொல்லி கேட்குறாரு. ஹாட் டாக்ஸை காக்கிறதுக்கு ஒரு டாகா, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ உடனே அவர் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட யாராச்சும் இவனை தேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாருமே இது வரைக்கும் வரல, இது வரைக்கும் ஒரு கால் ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயினுக்குள்ளே டாக்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி ட்ரெயினுக்குள்ளே நம்ம ஆளை உள்ளே கொண்டு போகிறாரு. ஆனால் நம்ம ஆளை அங்கே உள்ளே கத்த ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு சாப்பாடை கொடுத்து அமைதிப்படுத்திட்டு இவர் ரொம்ப அழகாக சமாளிச்சுட்டு வர்றாரு. இதை பார்க்கவே ஒரு செம்ம காமெடியாக இருக்கும். ஹீரோ ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு நம்ம பையனை தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனால் அங்கே பேக்லேருந்து எப்படியோ வெளில வந்த நம்ம பையன் அங்கே அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப க்யூட்டாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோ இதை அப்படியே ஹேஷை தூக்கி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் உங்களுக்கு இந்த நாய்க்குட்டி வேணுமான்னு சொல்லி கேட்குறாரு.
அங்கேருந்து தன்னோட ஜாப்பனீஸ் ஃப்ரெண்டை போய் ஹீரோ மீட் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்டு என்ன கேட்குறாருன்னா, இந்த நாய்க்குட்டியை நீயா போய் மீட் பண்ணியா இல்லை அதுவாக தேடி உங்ககிட்ட வந்துச்சான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ அதுவாக தான் தேடி என்கிட்ட வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போது அது கழுத்தில் இருக்க டாலரை பார்த்த அவர் ஃப்ரெண்ட், இதோட அர்த்தம் ஜாப்பனீஸில் நம்பர் 8 ஹாச்சின்னு அர்த்தம். ஹாச்சினா ஒரு குட் ஃபார்ச்சூன், ஹெவனுக்கும் எர்த்துக்கும் போயிட்டு போயிட்டு வரக்கூடியவங்களுக்கு தான் ஹேச்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு குட் ஃபார்ச்சூன். உடனே ஹீரோ சரி இந்த நாயை நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு, இந்த ப்ராப்ளம் உன்னோடது, நீ தான் பார்த்துக்கணும், அது ஒன்றை தான் சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹேச்சியை வீட்டுக்கு கூட்டு வந்த ஹீரோ ஹேச்சி கூட ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரு. இதை பார்க்குற ஹீரோட ஒய்ஃப், நீங்கள் இன்னும் இவனை விட்டுட்டு வரலையா, இவனை எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவனை பற்றின போஸ்டர் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கோமா, யாராச்சும் ஒருத்தவங்க கேட்பாங்க, அப்போ நம்ம இவனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே டப்புன்னு ஒரு சவுண்டு பக்கத்து ரூம்லேருந்து கேட்குது. போய் பார்த்தா நம்ம ஆளு ஹேஷி ஹீரோட ஒய்ஃபு கஷ்டப்பட்டு 4 மாதம் பண்ண ப்ராஜெக்டை அடித்து உடச்சி துவம்சம் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே கேட்டிக்கு செம்ம கோவம் வந்து ஹீரோ கிட்ட, இவனை கொண்டு போய் ஷெட்டில் தள்ளுங்க, நைட்டு ஃபுல்லாக இவன் ஷெட்டில் தான் இருக்கணும், இவன் வீட்டுக்குள்ளே இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி செம்மையாக சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ ஹேஷியை கொண்டு போய் ஷெட்டில் வச்சு லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு. நம்ம ஆள் பண்ண வேலைனால ஹீரோக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. வெளியில் புயல் காற்று அடிக்கிறத பார்த்து நம்ம ஆள் நைட்டு ஃபுல்லாக பதுங்கி அங்கே உட்காந்துருக்காரு. உடனே ஹீரோ வேக வேகமாக உடையந்து ஹேஷியை தூக்கிக்கிட்டு வா நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. இன்னதான் ஹேஷியை தப்பு போனாலும் ஹீரோ ஹேஷியை தன்னோட குழந்தை மாதிரியும் ஒரு பையன் மாதிரியும் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஹேஷியை கூப்பிட்டுட்டு உள்ள வந்த ஹீரோ இன்டர்நெட்டில் ஹேஷியை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஹேஷியோட பிரீட் 4000 வருஷம் பழமையானது, மனிதர்கள் கூட சேர்ந்து ஒன்றா பழக ஆரம்பித்த முதல் அனிமலே ஹேஷி தான். அப்படி ஹேஷியை பற்றி நிறைய விஷயங்கள் ஹீரோ இன்டர்நெட்டில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணிட்டு ஹேஷியை ஹாலிலே விட்டு போய் தூங்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம பையன் கத்தி சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து ஹீரோ கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி விட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் டிவியில் இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் ஓடுறத பார்த்த ஹீரோ சரி நான் அவன் கூட கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேஷி கூட உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இன்ட்ரெஸ்டிங்காக மேட்சை பார்க்க ஆரம்பிச்சாரு. நம்ம பையனும் இதான் சாக்குன்னு ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டு ஹீரோ கூட உட்காந்துருக்கான். ஒரு கட்டத்தில் அப்படியே ஹீரோ தூங்கிடுறாரு. இங்கே டிவி ஓட்டிட்டு இருக்க சத்தத்தை கேட்டு கேட்டி ஏஞ்சிடுறாங்க. அவங்க ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கிற ஹேஷி ஹீரோ மடியில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சது. என்னடா அது இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவி ஆஃப் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ எஞ்சிடுறாரு. இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் கொஞ்சம் உள்ளே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷியை அங்கேயே விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ தூங்க போயிடுறாரு. காலைல எஞ்சதுமே ஹீரோ ஹேஷியை தூக்கிட்டு போய் பாலை தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனால் நம்ம பையனும் பாலை மட்டும் எடுக்க மாட்டேன்றான். அதனால ஹீரோ எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறின ஹீரோ ஹேஷி கிட்ட இப்படி தான் பால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பண்ணுற விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டியும் ஆனியும் விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஒய்ஃப் கேட்டி என்னாச்சு இவருக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒருத்தவங்க நாங்கள் அந்த டாகை அடாப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க உடனே இருங்க நான் அவங்க நம்பரை நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெண் எடுக்க போகும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. இத்தனை வருஷத்தில் ஹீரோ இவ்வளோ சந்தோஷமாக இருந்து அவங்க பார்த்ததே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக ஹீரோ ஹேச்சி கூட இருக்கிறத பார்த்தவங்க அந்த காலில் இருக்கவங்க கிட்ட கேட்டி சாரிங்க அந்த டாகை ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுலேயே நம்ம எல்லாருக்கும் தெரியுது ஹேஷி அவங்க ஃபேமிலி மெம்பரை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு. இப்படியே காலங்கள் உருண்டோடுது. ஹீரோக்கும் ஹேஷிக்கும் உள்ள நட்பும் ஹேஷியும் ரொம்பவே நல்லா வளர்ந்துருது. ஹீரோ கூட ரொம்பவே அட்டாச் ஆன ஹேஷியால் ஹீரோவை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. ஹீரோ பார்க்கர் ஹேஷியை வீட்டிலே விட்டுட்டு அவர் வேலைக்கு கிளம்புறாரு. ஆனால் ஹேஷிக்கு எப்படியாவது பார்க்கர் கூட போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஹேஷியால் ஹீரோவை புரிஞ்சு இருக்க முடியல. அதனால ஹேஷி அவங்க வீட்டு காம்பவுண்டில் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அது வழியாக வெளில வந்து ஹீரோவை தேடி ஸ்டேஷனுக்கே போகுது. அங்கே ஸ்டேஷனுக்கு வந்த ஹேஷியை பார்த்த ஹீரோ பதறி போய் கீழே இறங்கி ஹேஷி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ஹேஷியை எவ்வளோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போன்னு அனுப்பி விடுறாரு. ஆனால் நம்ம பையனும் அப்படி போகிற மாதிரி போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்துடுறான். அவருக்காக ட்ரெயினே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறார் ரயில்வே மாஸ்டர். அதனால ஹேஷியை தனியாக விட்டு போக மனசு இல்லாத ஹீரோ சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாரு. அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்த ஹீரோ ஹேஷி தோண்டி வச்ச பள்ளத்தை மூடிட்டு இருக்காரு. அதை பார்க்குற கேட்டி நீங்கள் இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சரி இவனை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ சரி ஓகே நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்த ட்ரெயினுக்கு போயிடுறாரு. கேட்டி நம்ம ஹேஷி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவங்க கூட கொஞ்சம் மிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்ம பையன் 5 o'clock அந்த ட்ரெயின் சவுண்ட் கேட்டதுமே துள்ளி எகிரி குதிச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை தேடி ஸ்டேஷனுக்கு தான் போகிறான். அங்கே போய் அவனுக்குன்னு ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி ஹீரோக்காக வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டேஷன்லேருந்து வெளில வர ஹீரோவை பார்த்ததுமே அவன் ஓடி போய் தன்னோட அன்பை வெளிப்படுத்துகிறான். இதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹீரோ இவன் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தானா அந்த ஹாட் டாக் கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு. அவர் இல்லை அவன் இப்போ தான் வந்தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்ததுமே அங்கே போய் உங்களுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ அப்படியே சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஹேஷியை கூட்டிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிறாரு. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு.
இருக்காரு. ஹீரோ பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் மைக்கேல் இப்போ அவங்க வீட்டுக்கு வராரு. ஒரு சின்ன பார்ட்டி நடத்துறாங்க. அங்கே வந்து மைக்கேல் நம்ம ஆளுகிட்ட பாலை தூக்கி போட்டு ஹேச்சி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்ம ஆளு நகர கூட இல்லை. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. நம்ம ஆளு கொஞ்சம் கூட அசையலை. அடுத்த நாள் தன்னோட ஜாப்பனீஸ் ஃப்ரெண்டோட ஸ்பாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோ என்னோட நாய்க்குட்டி பாலை மட்டும் எடுத்துட்டு வர மாட்டேங்குது. அது நான் என்ன பண்ணாலும் ஏன் அந்த ஃபெச் பண்ணி அந்த பாலை மட்டும் எடுத்துட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. இது அக்கிட்டா பிரீட் பார்க்கர். உனக்கு பாலை எடுத்துட்டு வரணும்னா நீ அது மாதிரி நாய்க்குட்டிகளை தான் வாங்கி வச்சுக்கணும். இல்லை எனக்கு ஹேச்சியே போதும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அக்கிட்டா வகையான நாய் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். நீ கொடுக்க போகிற பிஸ்கெட்டுக்காகவும் இல்லை எலும்பு துண்டுக்காகவும் நீ சொல்றது எல்லாத்தையும் செய்யாது. அதுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் வேணும், ஒரு ஸ்பெஷல் மீனிங் வேணும் அது பண்ணுறதுக்கு. அது டெய்லி உன்னை தேடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் உன் கூட இருக்கு. அந்த மாதிரி அது அந்த பால் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ரீசன் இருக்கணும். அப்போதான் அது அந்த பால் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஒரு நாள் வேலை கிளம்பும்போது ஹேஷியை உள்ளே வச்சு லாக் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. ஆனால் நம்ம பையன் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோ சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹேஷியை கூட்டிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு ஒரு அப்பா பையன் மாதிரி ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட் மாதிரி இவ்வளோ ஜாலியாக இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்க முடியுமான்ற மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு புச்சர் ஷாப் இருக்குது, அதாவது ஒரு கறிக்கடை. அங்கே மில்டன் மைரா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஹீரோ ஒரு ஹாய் சொல்லிட்டு ஜாலியாக ரெண்டு பேரும் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. ஹீரோ அங்கே போனதுமே ஹேஷி கிட்ட இங்கே பாரு எங்கேயும் போகக்கூடாது, டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும், நல்ல பையன்ல வீட்டுக்கு போ 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 அப்படின்னு சொல்லி ஹேஷி அனுப்பி விட்டுறாரு. இதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு நாயால் சொன்னதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்க முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ட்ரெயின் ஏறி போனதுமே ஹேஷி டைரெக்டாக அந்த கறிக்கடைக்கு போய் மைரா கிட்ட ஒரு கறி துண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு மைரா என்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்ட போகிறாங்க. இதே டெய்லி போய் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹேஷி ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிட்டு திருப்பி போயிட்டு ஈவினிங் டைம் வந்து ஹீரோ கூப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறது. டெய்லி ஈவினிங் ஹீரோ மீட் பண்ணும்போது அங்கே நடக்கிற அழகான தருணங்கள். ரெண்டு பேரும் இந்த ஊர் முழுக்க சுற்றி திரியிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு எவ்வளோ அழகாக மலருது. அவங்க ரெண்டு பேரோட பாசம் மற்றவங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேரை எப்படி பார்க்குறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத நமக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. நாட்கள் கடந்து போகுது. ஹீரோவோட பொண்ணுக்கும் மைக்கேலுக்கும் கல்யாணம் ஆகுது. ஹீரோவும் ஹேஷியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் ஹேஷி ஹீரோவை பிக்கப் பண்ண வரல. இதனால ரொம்பவே பதறி போன ஹீரோ கேட்டி கிட்ட போய் கேட்குறாரு, ஹேஷி நீ பாத்தியா, அவன் ஸ்டேஷனுக்கு என்ன தேடி வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க நான் காலிலேருந்து அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வீட்டுக்கு போய் ஹேஷியை தேடிட்டு இருக்காரு. அங்கே ஷட்டலில் ஹேஷியோட சவுண்டு கேட்குதுன்னு ஹீரோ அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஹேஷி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை பார்த்து பயந்து வெளில வர முடியாமல் அங்கே குலைச்சிட்டு இருக்கு. ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஹேஷியை காப்பாற்றுறாரு. ஹீரோவும் ஹேஷியும் சேர்ந்து அது பிடிக்க போனதில் ரெண்டு பேரும் சேத்துல விழுந்து ரொம்பவே நாரி போகிறாங்க. கேட்டி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோவும் ஹேஷியும் பாத்டப்லேருந்து வீட்டை முதற்கொண்டு மொத்தமாக நாரடிச்சு வச்சிருக்காங்க. கடைசியாக ஹீரோயின் ரெண்டு பேரும் இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு படுங்க, எங்களால் ஸ்மெல் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ அதுக்கு ஹேஷி கிட்ட நம்ம மேலே அவ்வளோ கேவலமாக ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதே மாதிரி அவங்களோட லைஃப் ரொம்பவே ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அழகாக அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஹீரோட பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் கெமிஸ்ட்ரி நிறையா ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாரோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. யாருக்கு அனுப்பட்டுச்சுன்னு தெரியல, ஒரே நாளில் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு நாள் காலையில் ஹீரோ வேலைக்கு போகும்போது ஹேஷியை கூப்பிட்றாரு. ஆனால் ஹேஷி வர மாட்டேங்கிறான். அவர் எவ்வளவோ வந்து ஹேஷியை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சி பார்க்குறாரு. வா ஹேஷி போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் ஹேஷி அங்கேருந்து கொஞ்சம் கூட நகர மாட்டேங்கிறான். அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான், ஆனால் அது ஹீரோக்கு புரியல. ஹீரோ என் டைம் ஆச்சு ஹேஷி வா போகலாம், இன்னைக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் ஹேஷி வரமாட்டேன்றான். வேற வழி இல்லாமல் அவர் ஹேஷியை விட்டுட்டு போகிறாரு. அங்கே கடைசியாக அவர் கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது கூட கடைசியாக கூப்பிட்றேன்டா வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹேஷி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காதனால ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நம்ம பையன் ஹேஷி வேக வேகமாக போய் ஷட்டருக்குள்ளேருந்து ஒரு பால் எடுத்துட்டு ஹீரோ தேடி ஸ்டேஷனுக்கு ஓடுறான். இன்னும் அவன் என்னைக்கும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்னு கேட்டி ஹேஷியை பார்த்துட்டு இருக்காங்க. ஹேஷி இல்லாமல் தனியாக ஸ்டேஷனுக்கு போகிற ஹீரோவை பார்க்குற எல்லாருமே இங்கே ஹேஷியை காணோம் அப்படின்னு சோகமாக பேசிக்கிறாங்க. அங்கே ஹீரோவை பார்க்க பாலோட ஓடி வர ஹேஷியை பார்க்குற எல்லாருமே தோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை பார்க்குற ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அங்கே வந்து ஹேஷி ஹீரோ கிட்ட பாலை கொடுத்து விளையாட கூப்பிட்றான். இதை ஹீரோவால் நம்பவே முடியல. ஹீரோ அந்த பாலை தூக்கி போட்டு எடுத்துட்டு வர சொல்றாரு. ஹேஷி இந்த வாட்டி எடுத்துட்டு வரான். இந்த வாட்டி ரொம்ப தூரம் தூக்கி போட்டு எடுத்துட்டு வர சொல்றாரு. அப்பயும் ஹேஷி அதை போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோவால் இதை கொஞ்சம் கூட நம்ப முடியல. அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவன் இதை பண்ணுறான்,
அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டேயும் சரி, ஹாட் டாக்ஸ் கடை வச்சிருக்கிறவர்கிட்டயும் சரி, எல்லார்கிட்டையுமே ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்குல்ல, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆக போகுதுன்னா நமக்கு அது முன்னாடியே சென்ஸ் ஆகும்ல. அது நம்ம ஹேஷிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அப்போ ஹேஷி அங்கேருந்து ஹீரோவை போக விடாமல் பால் அவர்கிட்டே கொடுத்து மறுபடியும் தூக்கி போட சொல்லி விளையாட கூப்பிடுது. ஆனால் ஹீரோ முடியாதுன்னு சொல்றாரு. எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும்னு சொல்றாரு. ஆனால் ஹேஷி பால் எடுக்காம மறுபடியும் பாலை ஹீரோ கிட்டே போட்டு எடுக்க சொல்லுது. ஹீரோ பால் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பாய் சொல்றாரு. ஹேஷி பாவமா பாக்குறதுனால ஹேஷியை தூக்கி கொஞ்சிட்டு கிஸ் பண்ணிட்டு, நான் போயிட்டு வரேன் ஹேஷி, ஈவினிங் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா பாவம் ஹேஷிக்கு தெரியாது இதுதான் கடைசியா ஹீரோ உயிரோட பாக்குறதுன்னு. ஆனா ஹீரோ போறத ரொம்ப பாவமா ஹேஷி பார்த்துட்டு ட்ரெயின் போற வரைக்கும் நின்று அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. அன்னைக்கு காலேஜுக்கு போன ஹீரோ ஹேஷி கொடுத்த பாலை கையில வச்சுக்கிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே அவர் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போறாரு. இவ்வளவு ஹாப்பியா ஜாலியா போயிட்டு இருந்த படம் இந்த இடத்துல இருந்து தாங்க அப்படியே தலைகீழ மாறுது. வழக்கம் போல ஹீரோக்காக ஈவினிங் 5 மணிக்கு வந்து ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹேஷி. ஆனா நம்ம ஹீரோ வரல. அப்படியே நைட் ஆகுது. அங்க இருக்கவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஹேஷி அப்பயும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்த மைக்கேல், ஏய் நீ இங்க தான் இருக்கியா? ஹேஷி எப்படியோ சமாதானப்படுத்தி கார்ல ஏத்தி கூட்டு போறாரு. ஹீரோக்கு அந்த பக்கம் இறுதியஞ்சலி செலுத்தி அவர் அடக்கமே பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹேஷிக்கு எதுவுமே தெரியாம இன்னும் ஹீரோவை பார்க்க முடியலன்ற சுகத்திலே இருக்கு. டெய்லி கரெக்டா 5 மணி ஆனதும் ஸ்டேஷனுக்கு போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருது ஹேஷி. அங்க ஸ்டேஷனோட கதவுகளை ஹீரோ வரமாட்டாரான்னு ஏக்கத்தோட பார்த்து காத்து இருக்கு ஹேஷி. இருட்டி போயிடுது. இன்னும் ஹேஷி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் ஹேஷி கிட்ட வந்து, இங்க பாரு ஹேஷி, அவர் இனிமே திரும்ப வரமாட்டாரு, நீ வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா நீ அதை தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதை பாக்குற நமக்கே ரொம்ப பாவமா இருக்கும். ஹீரோட பிரிவை தாங்க முடியாத கேட்டி அந்த வீட்டை வித்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு மாறிடுறாங்க. ஹேஷியை ஹீரோட பொண்ணு ஆண்டி சிட்டிக்கு வெளியில பல கிலோமீட்டர் தள்ளி இருக்க அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ஆனா அங்க போன ஹேஷி ஹீரோவை பிரிஞ்சு ரொம்பவே சோகமா இருக்கு. ஒரு நாள் மைக்கேல் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு கதவை க்ளோஸ் பண்ணாமல் உள்ள வராரு. உடனே ஹேஷி அது வழியாக வெளில ஓடி போயிடுது. மைக்கேல் எவ்வளவோ ஹேஷியை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹேஷி அங்கேருந்து ஓடிடுது. அங்கேருந்து ஓடி போன ஹேஷி பல கிலோமீட்டர்கள் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி என்னதான் குழந்தைய தன்னோட அம்மா கிட்டேருந்து பிரித்து வச்சாலும் அந்த குழந்தை தன்னோட அம்மாவை தேடி போகிறது போல ஹேஷி ஹீரோவை தேடி மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போகுது. ஆனால் அந்த வீட்டில் எல்லாருமே புது ஆளுங்களா இருக்காங்க. இதை பார்க்குற ஹேஷிக்கு ஒன்றுமே புரியல. அங்கேருந்து நேராக ஸ்டேஷனுக்கு போகிற ஹேஷி வழக்கமாக அது ஹீரோக்காக வெயிட் பண்ணுற இடத்துல போய் மறுபடியும் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. இதை பார்க்குற அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் பாவமாகவும் இருக்கு. அப்போ அங்க வர ஆண்டி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்குது ஹேஷி, நீ இங்க தான் இருக்கியா, சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹேஷியை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போன ஹேஷி ஹீரோவை பார்க்க முடியாம எப்பயுமே சோகத்துல இருக்கு. இதை பார்க்குற ஆண்டி, எங்களுக்கு புரியுது ஹேஷி, நாங்களும் அவரை ரொம்ப மிஸ் பண்றோம், எங்களாலையும் அவரோட பிரிவை ஏத்துக்க முடியல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா ஒரு ட்ரெயின் சவுண்ட் கேட்குது. அதை கேட்டதுமே ஹேஷி வேகமா கேட்டுக்கிட்ட போய் நின்று பாவமா ஆண்டியை பார்க்குது. அதுக்கு ஆண்டி, எங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும் ஹேஷி, நீ எங்க கூட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம், ஆனா உனக்கு அங்க போய் அவருக்காக வெயிட் பண்றது தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ தாராளமா போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டை ஓபன் பண்ணி விடுறாங்க. உடனே ஹேண்டிக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு அழகான குட் பை சொல்ற மாதிரி ஹேஷி ஹேண்டியை பாக்குது. அங்கிருந்து ஹேஷி வேகமா ஸ்டேஷனுக்கு போய் வழக்கமா ஹீரோக்காக வெயிட் பண்ற இடத்துல எப்பயும் போல ஹீரோக்காக வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. அந்த ஊர்ல ஹீரோ கூட சுத்தி தெரிஞ்ச இடங்கள்ல எல்லாத்தையுமே ஹேஷி இப்போ தனியா சுத்துது. இதை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கும். ஹீரோட நினைவுகளோட எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி திரிகிற ஹேஷி ஓய்வு எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ட்ரெயினுக்கு இடையில போய் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்குது. இங்க நம்ம நெஞ்ச உருக்குற மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்குது. அங்க ஸ்டேஷனுக்கு ஒரு நாய் தன்னோட ஓனர் கூட ஜாலியா போயிட்டு இருக்கிறத பார்க்க ஹேஷி ஹீரோவை பிரிஞ்சு மனசு முழுக்க வலியோட ஒரு தடவையாவது நம்ம ஹீரோவை பார்க்க மாட்டோமான்னு ரொம்ப ஏக்கத்தோட காத்திருக்கு ஹேஷி. அந்த ஸ்டேஷனுக்கு வந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தவர் ஹேஷியை பத்தி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எழுதி ஹேஷியோட போட்டோவோட பப்ளிஷ் பண்றாரு. இதனால ஹேஷி அந்த ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம அந்த ஊர் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. இந்த நியூஸ் ஆர்டிக்கலை படிக்கிற ஹீரோட ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஹேஷிக்கு சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டொனேஷன் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஹேஷி கிட்ட வந்து, இங்க பாரு, இந்த வாரத்துல இது உனக்கு 4வது வர ஃபண்ட், உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி ஒரு சின்ன பையன் அவனோட லஞ்ச் அமௌண்ட்டை உனக்கு அனுப்பியிருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தா உனக்கு நான் தனியா பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணணும், இனிமே நான் தான் உன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த லெட்டர் காட்டுறாரு. இப்போ அந்த ஸ்டேஷனை சுத்தி இருக்க எல்லாருமே ஹேஷி நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஹீரோட ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட் ஹேஷியை பாக்குறதுக்கு அந்த ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க வந்து ஹேஷியை பாக்குறவரு அங்க இருக்கிறவங்க கிட்ட பணம் கொடுத்து ஹேஷியை பார்த்துக்க சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க அதெல்லாம் வேணாம், எங்க ஹேஷிக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க கொடுக்குற ஃபண்டே எங்களுக்கு ஹேஷியை பார்த்துக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்க மறுத்துறாங்க. அவர் ஹேஷி கிட்ட, இதோட 1 வருஷம் ஆச்சு, இப்போ கூட மிட் நைட்ல நான் ஏஞ்சி பார்க்கர் இறந்துட்டாருன்றதை என்னால் நம்ப முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு அவன் ஒரு நல்ல நண்பன், எனக்கு புரியுது ஹேஷி, நீ அவனை எந்த அளவுக்கு மிஸ் பண்றன்னு எனக்கு புரியுது. நீ இங்க வெயிட் பண்றதுனால அவன் இங்க திரும்ப வரப்போறதில்ல, ஆனா நீ வெயிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நீ வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம், பார்த்து சேஃபார் ஹேஷி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த
என்னதான் அங்கே இருக்கவங்க கூட நல்லா பழக ஆரம்பித்தாலும் ஹேஷி ஹீரோக்கு வெயிட் பண்ணுறதை நிறுத்தாமல் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்படியே நாட்கள் வாரங்களாக மாறுது, வாரங்கள் மாதங்களாக மாறுது, மாதங்கள் வருஷங்களாக மாறுது. ஆனால் ஹேஷி தன்னோட வேலையை நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்கு. பல வருஷங்களுக்கு பிறகு அந்த ஊருக்கு வர ஹீரோட ஒய்ஃப் கேட்டி ஹீரோ கூட அவங்க வாழ்ந்த வீடு, போன இடங்கள் எல்லாத்தையும் பார்த்து மனசு உடைஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. 25 வருஷம் அவங்க கூட ஒன்னா வாழ்ந்த ஹீரோட கல்லறைக்கு போய் கேத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வர ஹீரோட ஜாப்பனீஸ் ஃப்ரெண்டு கிட்ட கேத்தி 10 வருஷம் ஆயிடுச்சு, உங்களால பார்க்கர் இறந்துட்டாருன்னு நம்ப முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப வயசான ஹேஷி தன்னோட கடைசி காலகட்டத்திலையும் ஹீரோக்காக வெயிட் பண்றதை நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்க வர கேத்தி ஹேஷி அந்த நிலைமையில பார்த்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா ஹேஷி ரொம்ப வயசாகி சோர்வா அழுக்கா தன்னோட கடைசி காலத்திலையும் ஹீரோக்காக வெயிட் பண்றதை நிறுத்தாம பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த கேட்டி இன்னைக்கு நானும் உன் கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி அங்கேயே ஹேஷியை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே கண் கலங்கி அழ ஆரம்பிச்சார். அதை பார்த்து நம்ம கண்களும் கலங்க ஆரம்பிக்குது. இங்க ஹேஷியோட ஸ்டோரிய கேத்தி ராணி கிட்ட அழகா ஆல்பத்தெல்லாம் கட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக நாய்களுக்கு எல்லாமே 10 வருஷம் தான் அதுங்களோட ஆயுள் காலம்னு சொல்லுவாங்க. அது போல ஹேஷி தன்னோட 10 வருஷத்தை கடந்து தான் இறக்க போற கடைசி காலகட்டத்தில் இருக்கு. ஒரு நாள் நைட் தன்னோட வாழ்நாள் முடிய போகுதுன்னு தெரிஞ்ச ஹேஷி மெதுவா நடந்து ஸ்டேஷனுக்கு வருது. அங்க வழக்கமா ஹீரோக்காக வெயிட் பண்ற அதே இடத்துல போய் அந்த ஸ்டேஷன் கதவுல திறந்து ஹீரோ வந்துட மாட்டாரான்னு சொல்லி ஏக்கத்தோட வெயிட் பண்ணிட்டே கண்ணை மூடுது ஹேஷி. ஹீரோ கூட ஹேஷி சந்தோஷமா அந்த நிமிடங்களை எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ சடனா ஸ்டேஷனோட டோர் திறந்து ஹீரோ வெளியில வந்து ஹே ஹேஷி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹேஷி ஏஞ்சி வேகமா ஓடி போய் ஹீரோவை கட்டி தழுவி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, நம்ம ஹேஷி இறந்து போச்சு. ரொம்ப நாள் ஹீரோக்காக வெயிட் பண்ண ஹேஷி கடைசியா ஹீரோ கூடயே போய் சேர்ந்துருச்சு. ரோனி அங்க இருக்கவங்க கிட்ட நான் இது வரைக்கும் என் தாத்தாவை பார்த்ததில்ல, ஆனா ஹேஷியை பத்தியும் என் தாத்தாவை பத்தியும் நான் கேள்விப்பட்டதுமே அவங்க 2 பேரும் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா நேர்மனா என்ன, ட்ரூ லவ்னா என்னன்னு அவங்க 2 பேர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஹேஷி தான் என்னோட ஹீரோ அப்படின்னு ரோனி சொல்லி முடிக்கும் போது அங்க இருக்க எல்லாரோட கண்களும் கலங்கி எல்லாம் கைத்தட்டி ரோனியை பாராட்டுறாங்க. ரோனியும் அவங்க தாத்தா மாதிரியே ஒரு நாய்க்குட்டி வாங்கி ரொம்ப பாசத்தோட வளர்க்குறான். அவங்க தாத்தா கிடைச்ச அதே அன்பு அவனுக்கும் கிடைக்கணும் அவன் ஆசைப்படுறான். இதாங்க நம்ம ரியல் லைஃப் ஹேஷிகோ. 1923 ஜப்பான்ல பிறந்து தன்னோட மாஸ்டர் 1925 இறந்து போனதுனால ஷிபுயா ஸ்டேஷன்ல அடுத்த 10 வருஷத்துக்கு வெயிட் பண்ணி 1934 இறந்து போச்சுங்க. இன்னைக்கு பிரான்ஸால செய்யப்பட்ட ஒரிஜினல் ஹேஷிகோட சிலை ஷிபுயா ஸ்டேஷன்ல ஜப்பான்ல இன்னும் தான் மாஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நாங்க போய் பார்ப்பேன். உங்க யாருக்காச்சும் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க ஒரு பெட் லவரா இருந்தா இந்த படம் உங்களை ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ண வச்சிருக்கும். நீங்க பெட்டே இது வரைக்கும் வளர்த்ததில்லைனா கூட இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்க்கணுன்ற ஆசை உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்திருக்கும். நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until it's signing off from நான் உங்கள் சுரேன், என்றும் உங்கள் சுரேன்.